புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய இ-விதான் செயலி தொடக்க விழா மற்றும் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி சட்டப்பேரவை செயலகம் சார்பில் தேசிய இ-விதான் செயலி தொடக்க விழா கடந்த திங்கட்கிழமையன்று நடைபெற்றது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் பாராளுமன்ற விவகாரங்கள் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு தேசிய இ-விதான் செயலியை தொடக்கி வைத்தார். அப்போது தொடக்க உரையாற்றிய அவர், நேஷனல் இ-விதான் அப்ளிகேஷன் டெமோக்ரஸியில் ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் அடிப்படை, அந்த மக்கள் பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள அவர்களுக்கு முழுமையான உரிமை இருக்கிறது. அதனால தான் எல்லா இடங்கள்லையும் லைவ் வேணும் என்று கேட்கிறாங்க. இன்றைக்கு நாம் அந்த லைவ் கொடுக்குற வசதியும் கூட இந்த நேவா இந்த செயலி மூலியமாக கொடுத்துருக்கிறோம். நம்ம நாடு 2047 மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு கண்ட வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி நம்மளுடைய அடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஒரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்னொரு பக்கம் சமூக கட்டமைப்பு. அதனால தான் இன்றைக்கு இலவசமாக கிட்டத்தட்ட 80 கோடி பேருக்கு மாதத்திற்கு 5 கிலோ அரிசி கொடுத்து கொண்டிருக்கோம். உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே 4 கோடி பேருக்கு ஏற்கனவே வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம். மகளிர் மேம்பாட்டுக்காக முத்ரா லோன், விவசாயிகள் மேம்பாடு, கிட்டத்தட்ட 3 கோடி தாய்மார்களை லட்சாதிபதிகள் ஆக்க வேண்டும் என்ற அந்த இலட்சியத்தோடு சமூக கட்டமைப்பையும், இன்னொரு புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள், மாடர்னைஸ்டு எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள், விமான நிலையங்கள் விரிவாக்கம், வந்தே பாரத் ரயில், ரயில்வேனுடைய புல்லட் ட்ரெயின். நம்மெல்லாம் புல்லட் ட்ரெயின் முன்னாடி படிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ புல்லட் ட்ரெயின் சாத்தியமாயிருச்சு. நமக்கு கிட்டத்தட்ட 80% பணிகள் மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு புல்லட் ட்ரெயின் நம்ம போக போகுது. இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் பிரதமர் அவர்கள் செனாப் பிரிட்ஜ் இமயமலையில் தொடங்கி வச்சாங்க. அதே மாதிரி பாம்பனில் போன மாதம் தொடங்கி வச்சாங்க. இது எல்லாமே சிக்னேச்சர். காஷ்மீரில் தொடங்கி கன்னியாகுமரி வரலும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை அனைத்து துறைகளிலுமே மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்ற நாடாக நம்மளுடைய நாடு இருந்து கொண்டிருக்கிறது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் விழாவிற்கு தலைமையேற்று உரையாற்றுகையில், இது நம்முடைய சட்டப்பேரவை பாரம்பரியத்தை நவீனத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி. நாட்டிலே முன்னோடியாக புதுச்சேரியில் இது செயல்படுத்தப்படுகிறது என்பது பெருமைக்கு உரிய ஒன்று. நம்முடைய பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றம் என்பது நமது ஜனநாயகத்தின் இருதயம். மக்கள் பிரதிநிதிகள் மக்களின் நலனுக்காக சட்ட மசோதாக்களை விவாதித்து தாக்கல் செய்து நிறைவேற்றும் அரங்கம். அத்தகைய ஒரு உயரிய தருமத்தின் மையமாக இருப்பதை டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி நகர்த்தும் விதமாக இந்த நேவா செயலி ஒரு தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்துகிறது. இதன் நோக்கம் சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக காகிதமில்லாத முறையாக பேப்பர்லெஸ் அசம்பிளியாக மாற்றுவதுதான். அதோடு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு வெளிப்படையான தகவல் பரிமாற்றத்தை ஏற்படுத்துவது. இந்த செயலி மாநில நிர்வாக திறனை, வெளிப்படை தன்மையை அதிகப்படுத்தும். இளைஞர்கள் அரசியல் பற்றிய புரிதலை எளிதாக பெற முடியும். தொலைநோக்கு பார்வையுடைய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் டிஜிட்டல் இந்தியா, குட் கவர்னன்ஸ் மற்றும் டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், கோ கிரீன் என்ற குறிக்கோள்களை அடையும் விதமாக இந்த செயலி அமைக்கப்பட்டிருக்கிறது. விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது சிறப்புரையில், தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது மிக மிக தேவை. நம்முடைய நாட்டை விரைவான ஒரு வளர்ச்சியாக கொண்டு வர முடியும் என்பதை உணர்ந்து நம்முடைய மாணவர் பாரத பிரதமர்கள் இந்த திட்டத்தினை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ நம்முடைய புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சட்டப்பேரவையில் இந்த காகித பயன்படுத்த குறைத்து இப்பொழுது கணினிமயமாக்கப்பட்ட நிலையில் செயல்பாடுகள் விரைவாக இருப்பது என்பது உண்மை. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கூட கொஞ்சம் நாளைக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. எல்லோருக்கும் அது தேவையான கணினிகள் வாங்கி கொடுக்கப்பட்டது. அந்த பயிற்சிகள் மூலமாக அவர்கள் ஒரு செயல்பாடு என்பது சிறந்த முறையில் இருந்ததை கடந்த சட்டமன்றத்தில் காண முடிந்தது. மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அதனை விரைவாக செயல்படுத்துகின்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா துறையிலும் உள்ள அதிகாரிகள், செயலர்கள் அவர்களெல்லாம் விரைந்து செயல்படுத்தி இந்த தகவல் தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சியை
முழுவதுமாக நம்முடைய புதுச்சேரியினுடைய வளர்ச்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் நோக்க உரை ஆற்றிய போது 2020ஆம் ஆண்டு குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெற்ற 20வது அகில இந்திய சபாநாயகர் மாநாட்டில் நிறைவு உரையில் பேசிய நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதும் உள்ள சட்டப்பேரவையின் செயல்பாடுகள் சாதாரண குடிமகனும் அறிந்து கொள்ளும் வகையில் ஒரு நவீன டிஜிட்டல் தளம் உருவாக்கப்பட்டுள்ளதை கூறி அதை அனைத்து பேரவைத் தலைவர்களுக்கும் விரைந்து நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தினார். இதன் தொடர்ச்சியாக டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு முக்கிய திட்டமாக தேசிய விதான் திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. தேசிய விதான் செயலி என்பது சட்டப்பேரவை நடவடிக்கைகள் அனைத்தும் காகித பயன்பாடற்ற முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே தளத்தில் ஒன்றிணைக்கும், அதன் மூலம் பல்வேறு பயன்பாடுகளை சிக்கலின்றி ஒரு பெரிய அளவிலான தரவுகளின் தொகுப்பாக உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஒரே நாடு ஒரே செயலி என்ற தொலைநோக்கு பார்வையை உள்ளடக்கியது. அத்தகைய வகையில் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை காகிதமில்லா சட்டப்பேரவை மாற்றும் திட்டத்திற்கு மத்திய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் 2022ஆம் ஆண்டு முழு நிதி அளிக்க ஒப்புதல் அளித்தது. அதன் அடிப்படையில் நமது திட்ட அறிக்கை ஏற்கப்பட்டு ரூபாய் 8.50 கோடியை ஒதுக்கியது. புதுச்சேரி சட்டப்பேரவையானது கடந்த ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு தேசிய விதான் செயலி அறிமுகப்படுத்துவதற்கான சேவைகளை துரிதப்படுத்தியது. மேலும் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு சாய்ஜே சரவணன்குமார், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கடந்த 10ஆம் தேதியன்று நடைபெற்றது. கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு பாரத பிரதமரின் வீடுகட்டும் திட்டம் 2.0 தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். சமுதாயத்தில் அனைத்து வகையிலும் பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு ஈடு கொடுத்து புதுச்சேரி அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த திட்டங்கள் மூலம் புதுச்சேரியில் ஏழ்மை நிலையில் உள்ள மக்கள் பயனடைந்து முன்னேற்றம் அடைந்து இருக்கிறார்கள். இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படையில் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் அக்கறையோடு செயல்படும் முதலமைச்சர் தலைமையிலான புதுச்சேரி அரசையும் அதற்கு உறுதுணையாக செயல்படும் அதிகாரிகளையும் நான் மனதார பாராட்டுகிறேன். சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதை ஏழை எளிய மக்களுக்கான சலுகையாக நாம் பார்க்கின்ற மனநிலை பொதுவாக நிலவுகிறது. ஆனால் சமுதாய வளர்ச்சியை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்கள் எல்லாம் அந்த மக்களின் உரிமைகளை பாதுகாக்கத்தான் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பாரத பிரதமர் கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் என்று பிரதான மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா திட்டத்தின் கீழ் அட்டவணை மக்கள் வாழும் ஒவ்வொரு கிராமமும் மின்ஸ் வசதி, கழிப்பறை வசதி, பள்ளி சாலைகள் என்று அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகளோடு மாதிரி மாடல் வில்லேஜாக உருவாக்கப்படும். இது பிரதமரின் கனவு திட்டம். கல்வி ஒன்றுதான் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமுதாய அரசியல் விடுதலை பெற்று தரும் என்றார் டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கரின் கனவை நன்வாக்கவே ஒடுக்கப்பட்ட சமுதாய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதேபோல் இளைஞர்கள் தொழில் தொடங்க நிதி உதவி, ஸ்டாண்ட் அப் இந்தியா, முத்ரா யோஜனா, பெண்கள் இளைஞர்களுக்கான தொழில்நுட்ப பயிற்சிகள் எல்லாம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி உரையாற்றினார் முதலமைச்சர் திரு ரங்கசாமி. ஆதி திராவிட நலத்துறை மூலம் வழங்கப்படுகின்ற நிதி அந்த குழந்தைகளுக்கு எந்த பள்ளியில் சென்று படிக்க விரும்புகின்றார்களோ தனியார் பள்ளிகளில், அதாவது எல்கேஜிலிருந்து அவங்க எங்க படிக்க நினைச்சாலும் அரசானது அந்த கட்டணத்தை முழுவதுமாக செலுத்தும் என்று அறிவித்து இப்பொழுது செலுத்தப்பட்டு வருகிறது. அது மாதிரி இந்த பிள்ளைகள்லாம் எந்த அளவிற்கு படிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் படிக்கின்ற வாய்ப்பினை இந்த அரசு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, அதற்கான இடஒதுக்கீட்டிலும் நம்முடைய அரசானது அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. நம்முடைய ஆதி திராவிட குடும்பங்களுக்கு அவர்கள் தனியார் மருத்துவமனையில் எந்த அளவிற்கு ஒரு உயர் சிகிச்சை பெறுகின்றார்களோ அந்த நிதியை நம்முடைய அரசானது அவர்களுக்கு செலுத்துகின்றது. அப்போ அவங்க தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற ஒரு வாய்ப்பு நம்முடைய அரசு கொடுத்திருக்கின்றது. அவர்கள் வசிக்கின்ற இடங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல குடிநீர் கிடைக்க வேண்டும், நல்ல சாலை வசதி இருக்க வேண்டும், மின் வசதி இருக்க வேண்டும். நம்முடைய பாரத பிரதமர் விரும்பியவாறு எல்லா வசதிகளும் நம்முடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டும். பெஸ்ட் புதுச்சேரி அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் விரும்பியவாறு புதுச்சேரி எந்த அளவுக்கு வளர்ச்சியில் கொண்டு வர முடியுமோ
அந்த அளவிற்கு வளர்ச்சியை நம்முடைய புதுச்சேரி நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். நல்ல அடிப்படை வசதி, நல்ல கல்வி, நல்ல மருத்துவ வசதி, இது மாதிரி எல்லா நிலையும் சரி நம்முடைய புதுச்சேரி நம்முடைய மக்களுக்காக நல்ல திட்டங்களை அரசு கொண்டு வந்து இப்பொழுது செயல்படுத்தி வருகிறது. அதன் மூலமாக நம்முடைய புதுச்சேரியானது நல்ல வளர்ச்சி பெற்று வருகிறது. விழாவில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் திரு சாய்ஜே சரவணன்குமார் பேசும் பொழுது, தொடர்ந்து எந்த ஒரு திட்டங்கள் போட்டாலும் சரி, இந்த வீடு கட்டும் திட்டத்தில் 4 கோடி வீடு கட்டும் திட்டங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்தினாங்க. அதுல 55% தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் தான் பயனடைஞ்சுக்கிறாங்க. அதே போல எல்லா இடத்துலையும் அனைவருக்குமான குடிநீர், ஜல்ஜீவன் திட்டம், அதே போல எல்லோருக்குமான கல்வி, எல்லோருக்குமான வளர்ச்சி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சுக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களும் பழங்குடி மக்களும் பயன்பெற அளவுக்கு ஒரு திட்டங்களும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சொல்றது ஒண்ணுதான், எல்லோரும் இந்நாட்டு மன்னர், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், இங்கு இல்லாமை என்பது இல்லாமல் போக வேண்டும் என்ற ஒரு கூட்டின் அடிப்படையில் ஆட்சியை சிறப்பாக வழிநடத்திட்டு போயிருக்காங்க. மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், வேளாண் துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயரதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.